அட, எல்லா செல்வமும் தரும் அபிராமி அந்தாதி பாடல். அபிராமி பட்டர் வழங்கிய அபிராமி அந்தாதியை படிப்பவர், பாராயணம் செய்பவர், அவள் புகழ் கேட்பவர், போற்றி வணங்குபவர் அனைவரும் எல்லா நலன்களும் பெறுவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்நாளும் துன்பமில்லை, இன்பமே அடைவார்கள். இது 5வது பாடல். இந்த பாடல் மனக்கவலை தீர. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. திருப்பார் கடலில் இருந்து உலகை அழிக்கத் தோன்றிய கொடிய விஷத்தை அதில் உலகையும் காக்கும் பொருட்டு அம்பாளை தன் கணவனார் சிவபெருமானுடன் கடற்கரைக்கு வந்து அதை சிவபெருமானை விட்டு சாப்பிடச் சொல்லி தன் பதியின் கழுத்தை தன் அழுத்த கரங்களால் தடவி கொடுத்து அந்த விஷத்தை அமிர்தமாக மாற்றிய ஸ்ரீ அமிர்தேஸ்வரியாக காண்கிறார். அன்று முதல் சிவபெருமானுக்கு நீலகண்டம் காலகண்டம் என பெயர் வழங்கலாயிற்று. மனதிற்கு பலத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து காக்கும் தெய்வமான மனோன்மணியின் மலர்பாதங்களை தன் சிரசில் வைத்து திருவடி தீட்சை கொடுத்து சிவனான ஆனந்தத்தை அருளை பிரார்த்திக்கிறார். இங்கே அபிராமி பட்டர் சொல்வது கொஞ்சம் புதுமையாக இருக்கிறது. சிவபெருமான் அருந்திய நஞ்சு அம்பிகை கைப்பட்டு அமுதமாகி விட்டதாம். இத்தனைக்கும் அந்த நஞ்சை கூட அவள் நேரடியாக தொடவில்லை. சிவபெருமான் நஞ்சை அருந்திய பின் வெளியே கழுத்தில்தான் அவள் கைப்பட்டது. அதற்கே நஞ்சு அமுதமாகி விட்டது. வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதமாக்கிய அம்பிகை திரிபுரங்களை ஆள்பவள் திரிபுர சுந்தரி. மனிதனின் உடல் மனம் உயிர் ஆகிய முப்புறங்களையும் அவளே ஆள்கிறாள். இந்த முப்புறங்களிலும் உள்ளும் புறமுமாய் பொருதுகின்ற அபிராம வல்லியின் திருமுலைகள் செப்பு கலசங்களை போன்றவை. தனபாரங்களால் அம்பிகையின் இடைகள் வருந்துகின்றன. இந்த பாடலின் பொருள்: அடியவர்களாகிய எங்களுக்கு திருவருள் புரியும் திரிபுரையும் தனங்களின் பாரம் தாங்காது வருந்தும் வஞ்சிக் கொடியை போன்ற மெல்லிடையை கொண்ட மனோன்மணியும் நீள் சடை கொண்ட சிவபெருமான் உண்ட நஞ்சை கழுத்தளவில் நிறுத்தி அமுதமாக்கிய அம்பிகையும் அழகிய தாமரை மலரின் மேல் அமர்ந்தருளும் சுந்தரியும் மந்தரியுமான அபிராமி அன்னையின் பொன்னடி என் தலையின் மீது பொருந்தியுள்ளது. அதை நான் வணங்குகிறேன் என்கிறார். இது 5வது பாடல் மனக்கவலை தீர.